சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர், முற்று அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். நன்றி தாவையாவை நாங்கள் துதிக்கிறோம். அது தாமே நேற்றும் இன்றும் என்றும் ஆராதனைகளுடைய தேவாதி தேவனாக இருக்கிறார். காலை வேளையிலே கத்திரை நாங்கள் ஆராதிக்க இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். நாங்கள் வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து வேறு காரியங்களுக்கு நாங்கள் கடந்து செல்வோம். 23ஆம் சங்கீதத்தை நாங்கள் யாவரும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவனீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஆமென். அவர் கர்த்தர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் எங்களை உள்ள இடங்களில் மேய்த்து எங்களை தப்புவித்து எல்லாவற்றுக்கும் தப்புவித்து எங்களை நடத்துகிறது வாதித்தவனை இருக்கிறார். அவரை நாங்கள் ஒரு கணம் நோக்கி பார்ப்போம். இந்த ஆராதனை முற்றும் முழுதுமாக கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் ஜெபிப்போம். தொடர்ந்து பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை ஆராதிக்க இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை ஆண்டவரே நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது மட்டும் எங்களை நடத்தி வந்த எங்களுடைய அபிநேசர் அப்பா இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறீங்கள். ஆண்டவரே, பாடல்கள், துதிகள், ஆண்டவரே, தேவ செய்திகள், வசனங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்த கர்த்தர்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் கிருபையும் தயவையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னம் உடைய வல்லமை இந்த இடத்திலே ஆண்டவரே தொடர்ந்தும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய தெய்வீக கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து நாங்கள் கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம். பாடல்களுக்கு ஊடாக கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அப்பா நன்றி ஆண்டவரே. பிதாவே Oh, we worship you, O Father. We look up to you, O Lord. We thank you for all that you've given us, O Lord. For years and years we will worship you, O Lord. Your goodness will never fail, O Lord. You are so great, O God. We thank you, Lord Jesus. We thank you, O Father. We worship you, O Father. We'll sing for you today, O Father. We worship you. Thank you, Lord Jesus. Worship you, Lord Jesus. We thank you, Lord Jesus. We will sing for you, O God.
ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை நிறைக்கும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. There is nothing greater than you, O Father. The kingdom of heaven is greater than you. The powers of earth is greater than you. You are the greatest of all, O Father. You are what makes everything great. You are all that is good, O Father. We will worship you, O Father. We will praise you, O Father. We choose you to serve, O Father. Our family will serve you for generations. You are the God of our fathers, O Father. We worship you, O Lord. We thank you, O Jesus. Thank you, O Lord Jesus. Thank you, O Father. We worship you. Thank you, Lord. And we will sing together. Choose you this day whom you will serve. The kingdom of heaven, the powers of earth. Has he not spoken? Have you not heard? There is but one true God. God of our fathers has set us free. His Son paid the price for our covenant peace. Through generation His mercy speaks. We trust in one true God. As for me and my house, we will serve the Lord. As for me and my house, we will serve the Lord our God. This house the Lord's and all within. May we be pleasing and holy to Him. Joined by His Spirit, His people sing. Great is the one true God. Oh, great is the living God. You'll sing for me and my house. We will serve the Lord. As for me and my house, we will serve the Lord our God. As for me and my house,
We will serve the Lord our God. For me and my house, we will serve the Lord. As for me and my house, we will serve the Lord our God. We worship you, O Father. We will serve you, O Father. Your generations, O Father. We will serve only you, O God. We serve you, O Lord. We worship you, O Lord. We will praise only you, O Lord. We praise the Father. We praise the Son. We praise the Spirit, O Father. Let every heart and tongue praise you, O Father. Let everyone praise you in our holy name, O Lord. We worship you, O Father. There's no one greater than you. There's no one better than you, O Father. We worship you, O Father. Your love is greater, O Father. Your power is greater, O Jesus. We thank you, O Jesus. We thank you, O Father. We thank you, O Jesus. We thank you, Lord. Thank you, O Jesus. Thank you, O Lord Jesus. We worship you, O Father. We will only worship you. We thank you, O Father. Thank you, O Lord Jesus. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிறோம். கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிறோம். கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, பார்க்கிறோம் பார்க்கிறோம். கிருபையே காத்தது கிருபையே போக்கிலும் வரத்திலும் காத்தது கிருபையே காத்தது கிருபையே கிருபை மேலானதே, 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 கிருபை கிருபை மேலானதே
In hard times, your power is great, oh Father. We worship you, O Lord. We worship you only, O Father. We thank you, Lord Jesus. There's no one greater than you, no one more powerful than you, O Father. We thank you, Lord Jesus. Come to you, Savior. Thank you, O Lord. Make us remember who you are, O Father. Lead us to the cross, O Lord. Lead us to where you poured out your love for us, O Father. Bring us to our knees and lay me down. Lay us down, O Father. Let us forget the world and only come to you, O Lord Jesus. We worship you, O Father. Thank you, Lord Jesus. We worship you. Savior, we come, quiet my soul. Redemption's hill, your love is fair. For my ransom, everything I once held dear, I count it all as lost. Lead me to the cross where your love poured out. Bring me to my knees, Lord, I lay me down. Rid me of myself, Lord, I belong to you. Oh, lead me to the cross. You were as I tempted and tried.
எங்களுக்காக செய்த நன்மைகளை நினைத்து உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுக்காக செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே செய்திருக்கிற சகல நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் செய்திருக்கிற சகல நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்திருக்கிற செய்ய போகிற அதிசயங்கள் அற்புதங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாகவே எங்களுக்கு நீர் செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் செய்ய முடியாத ஆண்டவரினால் எங்களால் முடியாது என்று சொல்லுகிற நேரங்களிலே நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்னைக்கு யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல உங்களை விட வேற எந்த ஒரு தெய்வம் எங்களுக்கு இந்த பூமியில இல்லையாப்பா. நீர் ஒருவரே இந்த பூமியிலே பயப்படத்தக்க ஒருவர் நீர் மாத்திரம். ஆராதிக்கப்பட வேண்டியவர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. கர்த்தாவே, உம்மை தொழுது கொள்ள வேண்டியவர் நீர் ஒருவர் மாத்திரமே. கர்த்தாவே, இந்த பூமியிலே வேற ஒருவரும் உம்மை போல வேற ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை போல வேற ஒருவரும் இல்லை அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். Choose you this day whom you will serve, the kingdom of heaven, the powers of earth. Has he not spoken of you, not heard? There is but one true God. God of our fathers who set us free, his Son paid the price for our pardon and peace. Through generation his mercy speaks. We trust in one true God. As for me and my house, we will serve the Lord. As for me and my house, we will serve the Lord our God. Trust the Lord and all within. May we be pleasing and holy to Him. Joined by His Spirit, His people sing. Great is the one true God. Oh, great is the living God. As for me and my house, we will serve the Lord. As for me and my house, we will serve the Lord our God. As for me and my house, we will serve the Lord our God. As for me and my house, we will serve the Lord our God. கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். நீரே உண்மையுள்ள தெய்வம். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே சகல துதிக்கும் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறீர்களா. நீர் ஒருவரே சகல துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரராயிருக்கிறீர்களா. நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர். நீர் ஒருவரே எல்லா தேவர்களுக்கும் மேலானவராயிருக்கிறீர்களா. எல்லா தேவர்களை பார்க்கிறோம் உயர்ந்தவராயிருக்கிறீர்களா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வானத்தை பூமியை உருவாக்கி அதிலே மனுஷர்களை உருவாக்கி உம்மை ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக நீ தெரிந்து கொண்ட மனுஷர்கள் உம்மை மறந்தாலும் நீர் ஒருவரே
கர்த்தாவே உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறீர்கள். நீர் ஒருவரே இந்த பூமியில மகத்துவமானவர், மாறாதவராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நிறைகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. நிறைகள் மத்தியிலே அசைபாடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினார், தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினார். அதனால் எந்த ஒரு லாபம்? கர்த்தாவே இன்றைக்கு இந்த உலகத்திலே மனுஷர்கள் தங்களுக்கு இஷ்டம் போல தங்களுக்கு விருப்பமான வழிகளை தெரிந்து அதில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தாவே இந்த பொல்லாத உலகத்திலே உம்மை துதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுகிறப்பா. கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரங்களின் மேல் இருக்கிற காரியம் இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறதுக்காய், வெற்றியை கொடுத்திருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜெயமுள்ளவர், நீர் ஜெயமுள்ளவர் அப்பா. கர்த்தாவே நீர் மரணத்தை ஜெயமாய் விளங்கி வெற்றியை நீர் சிறக்க பண்ணியிருக்கிறீர், வெற்றியை எங்களை சுதந்திரிக்க பண்ணியிருக்கிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. யாரும் எங்களுடைய இடங்களில் அமர்ந்து கொள்வோம். நாளிலும் கூட நான் கர்த்தருடைய வார்த்தையிலே அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். அவருடைய வசனம் ஒன்றே எங்களை இந்த பூமியிலே தேற்றுகிறது, ஆற்றுகிறது. அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் மாத்திரமே எங்களை உற்சாகப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை மாத்திரமே எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. இந்த நாள் கூட நாங்கள் பார்க்க போகிறோம், மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற சகல அவன் இழக்கிறதான, அவன் தோய்ந்து போய் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் தேவன் எங்களை தேற்றுகிறார், ஆற்றுகிறார், எங்களை அழைக்கிறார். ஒன்றுமில்லாமல் இருந்து கர்த்தர் எங்களை உயர்த்தி இருக்கிறார், எங்களை அழைத்திருக்கிறார். என்னாலும் கூட நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன சொல்கிறது, நாங்கள் எங்களுக்காக நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை விட்டு கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் தெரிந்து கொள்ளப்படுகிற பொழுது, அதற்காக நாங்கள் எதை இழந்தாலும் அந்த இழப்பை தேவன் ஒரு நோக்கமாய் அதை மாற்றி, அதை நாங்கள் எதிர்பார்க்கிறதை விட, நாங்கள் நினைக்கிறதை விட கர்த்தர் அதை மாற்றி தருகிறவராயிருக்கிறார். எங்களுக்கு இல்லாதது போல் தோன்றலாம், ஆனால் அந்த இல்லாததிலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். இந்த நாளில் கூட நாங்கள் பார்ப்போம், when God becomes your satisfaction, loss became gain. நாங்கள் இழப்பு எங்களுக்கு ஆதாயமாய், இழப்புகளே தோல்விகளே எங்களுக்கு முன்பதாக இருக்கிற பொழுது தேவனுடைய வல்லமை அந்த தோல்வியை அவருக்கு அது சாதகமாக அவர் பயன்படுத்தி, அந்த தோல்வியை சாதகமாக பயன்படுத்தி அந்த தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். பல நேரங்கள் நாங்கள் கேட்கிறோம், ஆண்டவரே ஏன் எங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கிறது, எல்லாரும் நல்லா இருக்கிறார்களே, எல்லாருக்குமே காரியங்கள் கைகூடி வருகிறதே, ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கிறது, தேவன் ஏன் எங்களுக்கு இதை அனுமதிக்கிறார், தேவன் ஏன் எங்களுக்கு இதை
இடமளிக்கிறார். ஏன் நாங்கள் இந்த காரியங்களை இழந்து போயிருக்கிறோம்? ஏன் இந்த காரியங்களை நாங்கள் விட்டு விலகி இருக்கிறோம்? ஏன் இந்த காரியங்கள் எங்களுடைய கரங்களை விட்டு போயிருக்கிறது? ஆனால் எங்களிடத்தில் ஒரு கேள்வி, நாங்கள் அப்படி கேட்கிற பொழுது எங்களிடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் யாருக்காக வாழுகிறோம்? நாங்கள் யாருக்காக வாழுகிறோமோ அந்த வாழ்க்கை, எங்களுடைய அந்த தோல்வி, அந்த இழப்பு எங்களுக்கு பாதகமாய் தோன்றுகிறது எல்லாவற்றையுமே அவர் என்ன செய்கிறார்? அதை மாற்றி அது திருப்தியாகும்படி செய்கிறார். எங்களுடைய தோல்வியை அவர் திருப்தியாக மாற்றுகிறார். எப்படி? எங்களுக்கு அது தோல்வியாய் தெரிகிறது, எங்களுடைய கரங்களை விட்டு போகிறது, எங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அது என்ன செய்கிறது? எங்களை அப்படியே வந்து தேவன் மாற்றி, நாங்கள் நினைக்கிறதை விட நாங்கள் நினைத்தது ஒன்று, ஆனால் தேவன் செய்கிறது ஒன்றாய் இருக்கிறது. என்ன சொல்றது? எங்களுடைய வாழ்க்கையானது எங்களை சுற்றியே கட்டப்பட்டிருந்தால், எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய சுய விருப்பங்களினாலே கட்டப்பட்டிருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொன்னா அது ஒரு இழப்பை போல இருக்கும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை மையமாக, இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே மையமாக இருப்பாரா இருந்தால் அந்த தோல்வியும் எங்களுக்கு ஜெயமாக மாறும். அதான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனம். Philippians chapter 3 verse 7 and 8. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்லுகிறான், எனக்கு எது பெருமதியாக இருந்ததோ, எது எனக்கு மேன்மையாக இருந்ததோ, என்னுடைய பதவி, நான் யூத கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்டு யூத மொழிகளை கற்று, கிரேக்க மொழிகளை கற்று, அதை கற்று, இதை கற்று, எல்லாரை பார்க்கிலும் ஒரு பெரிய ஒரு பதவியை வகித்தேன். அவன் சொல்றான், எல்லாருக்குள்ளும் நான் பெரியவனாய் அந்த ஒரு சூழ்நிலை இருந்தும் இந்த உலகத்தினுடைய இந்த சௌகரியங்கள், இந்த ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எனக்கு அது புகழாக இருக்கலாம், பெயர்களாக இருக்கலாம், எனக்கு இருக்கிற வருமானமாக இருக்கலாம், ஆதாயங்களாக இருக்கலாம். இது எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன். எதுக்காக? இது எல்லாவற்றையும் இழந்துதான் கிறிஸ்துவை நோக்கி வந்திருக்கிறேன். பவுல் அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக சவுலாக அவன் தமஸ்குக்கு போகிற பொழுது அவன் பெயர், புகழ் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திக்கிறான். அந்த சந்தர்ப்பத்திலிருந்து அவன் அதை எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறான். இப்ப அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நான் வாழப் போகிறேன் என்று சொல்லி அவன் காலடி வைக்கிற பொழுது அவனுக்கு இருந்த பெயர், புகழ், அவனுக்கு இருந்த ஆசைகள், சொத்து எல்லாமே போயிட்டுது. இப்ப என்ன நடக்குது? அவன் கிறிஸ்துவுக்காக வருகிற பொழுது பாடுகளும் சஞ்சலங்களும் துன்பங்களும் அவன் முகம் கொடுக்கிற ஒவ்வொன்றும் அவனுக்கு எதிராகவே மாறி இருக்கிறது. ஆனா அவன் சொல்றான், இந்த உலகத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யங்களையும் கிறிஸ்துவுக்காக அது நஷ்டமாக எண்ணுகிறேன். அது எனக்கு நஷ்டம். அது இருந்தாலும் அது எனக்கு செழிப்பை கொண்டு வராது, ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இந்த செழிப்பு, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் அது எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே பரலோகத்துக்கான நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்காக நான் வாழுகிற பொழுது அது நஷ்டமாய் இருந்தாலும் எனக்கு பரலோகத்திலே அது லாபமாய் இருக்கிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவன் எப்படி சொல்லுகிறான்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை, தேவ வசனத்தை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக
அதை நான் அவரைக்காக வாழணும், வளரணும் 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 என்கிறதுக்காக இங்க எல்லாவற்றையும் இழக்க நான் நேரிடுகிறது. அப்படி நேர்ந்தாலும் எனக்கு பரவாயில்லை, எனக்கு இதுதான் முக்கியம். இப்ப சொல்றான், எல்லாம் நஷ்டம். நான் இவ்வளவு காலம் சம்பாதித்தது, இவ்வளவு காலம் நான் பெற்றுக்கொண்ட எல்லா புகழும், அது எப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு வெறுமையாய் தான் இருக்குது. எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு நான் படித்தாலும், எவ்வளவு மேல மேல போனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை. ஆனா கிறிஸ்துவை நான் கிட்டி சேர 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 அது எனக்கு எப்படி இருக்குதான், எனக்கு லாபமாய், அதுதான் எனக்கு லாபத்தை தோற்றுவிக்கிறது. பவுலுக்கு நஷ்டம் என்று எதை எண்ணினானோ அது பரலோகம் அதை அவனுக்கு ஆதாயமாக பெற்றுக் கொடுத்தது. இப்ப இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை அவன் விடுகிற பொழுது பரலோகத்திலே இயேசு சொன்னார் என்ன, பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்திலே சேர்த்து வைங்க. அங்க திருடனும் வரமாட்டான், பூச்சும் பிடிக்காது, துருவும் அளிக்காது. ஏனென்று சொன்னால், ஏன் இயேசு கிறிஸ்து அதுக்காக நீங்கள் இந்த பூமியில சொத்துக்களை சேர்க்காதீங்க, வீடு வாங்காதீங்க, காசு சேர்க்காதீங்க, கார் வாங்காதீங்க, அதை சொல்லல. அவர் சொல்லுகிறார், உங்களுடைய நேரத்தை வீணாக இந்த பூமியிலே நாங்கள் செலவழித்து 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 கஷ்டப்பட்டு நாங்கள் மேலே இருக்கிறதை விட கர்த்தருக்காக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவுக்காக எங்களுக்கு கிடைக்கிற ஒரு நிமிஷத்துல, அந்த ஒரு கொஞ்சம் சொற்ப நேரத்துல இதை நான் கர்த்தருக்காக செலவழிப்போம்னு சொல்லி செலவழிக்கிற பொழுது அது பரலோகத்தில் என்ன செய்கிறது, கொண்டு போய் எங்களுக்கு பொக்கிஷமாக மாறுகிறது. அது பரலோகத்தில் எங்களுக்கு பொக்கிஷமாக மாறுகிறது. இந்த பூமியில அது நஷ்டம். ஐயோ, இந்த ஒரு 1 hour நான் வேலைக்கு போயிருந்தா எனக்கு டபுள் சம்பளம், இந்த ஒரு 2 மணித்தியால நான் வேலைக்கு போயிருந்தா எனக்கு ஒரு ப்ரொமோஷன். ஆனா இங்க கிடைக்கிற ப்ரொமோஷன் வார மாசம் இன்னொருத்தர் நல்லா வேலை செய்யும் பொழுது அங்க போயிடும். ஆனால் இங்க கிடைக்கிற இந்த 2 மணித்தியால ஓவர் டைம் இன்னொருத்தர் நல்லா வேலை செய்யும் பொழுது அவருக்கு போயிடும். ஆனால் அந்த 2 மணித்தியாலம் எனக்கு வந்தாங்கன்னு சொல்லி வருகிற பொழுது அந்த பாதகத்தை தேவன் சாதகமாக மாற்றுகிறார். நாங்கள் தேவன் மேல் நோக்கமாக இருக்கும் பொழுது எதிர்ப்பாக இருக்கிறது எங்களை என்ன திரும்ப செய்கிறது, ஆயத்தப்படுத்துகிறது, உயர்த்தும்படிக்காக. யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்கிறான், அவனுடைய சகோதரர்கள் எல்லாவற்றையும் அவனை ஒன்றுமில்லாமல் அவனுக்கு கிணத்துல தூக்கி போட்டாங்க. கிணத்துல இருந்து எடுத்து வியாபாரிகளுக்கு விற்றாங்க. அவன் குடும்பத்தை இழந்தான், அவனுடைய சுதந்திரத்தை இழந்த. தகப்பனிடத்தில் அவனுக்கு சுதந்திரம் இருந்தது. தகப்பன் அவனை எல்லாரை பார்க்கலும் நேசமாய் நேசித்தான், அதை இழந்தான். அவனுடைய வாழ்க்கையில சில ஆண்டுகளையும் அவன் இழந்தான். அவன் இளம் வயதுள்ளவனாக இருந்தான்னு சொல்லி சொல்லுது. அப்ப அவன் ஒரு வாலிபனாக இருந்திருப்பான். அவன் வாலிபனாகி அவன் 30 வயதாகிற பொழுதுதான் அந்த தேசத்துல அவன் அதிபதி ஆகிறான். அப்ப அவ்வளவு காலம் அவன் இழந்த அவனுடைய அந்த வருஷங்களை அவனுக்கு அது நஷ்டம். அவனுடைய வாழ்க்கையில பல வருஷங்களை நஷ்டமாக்கிட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்த சுதந்திரமும் அவனுக்கு நஷ்டமாயி போயிட்டது. அவனுக்கு இருந்ததான குடும்பம் அவனுக்கு நஷ்டமாயிட்டு. எப்படி ஒன்றுமில்லாமல், அவனுக்கு குடும்பம் இல்லை, ஃப்ரீடம் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எங்கேயோ போய் இப்ப வேலை செய்யறான். ஆனா அந்த இழந்த வருஷங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக நினைத்திருந்தார். எப்படி? அவன் சில நேரம் 15 வருஷம் தான் அவனுக்கு இழந்திருப்பான், 10 வருஷம் இழந்திருப்பான், 5 வருஷம் இழந்திருப்பான். ஆனா அதை தேவன் அதிகமாக நேசித்தார். அந்த இழப்பு அவனுக்கு மாறாக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்துக்கே ஆசீர்வாதம், தேசத்துக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அன்றைக்கு மட்டும் அந்த யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த கொடிய பஞ்சம் வந்த நேரம் எவ்வளவு பெரிய அழிவு வந்திருக்கும் என்று தெரியாது. ஆனா யோசேப்பினுடைய அந்த இழப்பின் நாட்களை தேவன் அந்த தேசத்தினுடைய பஞ்சங்களை
நிவர்த்தி செய்கிறதுக்கான காலமாக அவர் யோசித்து வைத்திருந்தார். நீ உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இழந்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய அந்த இழப்பு முழு தேசத்தையுமே காப்பாற்ற போகிறது. அவனுடைய சகோதரர்கள் வராங்க. யோசேப் ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்துல, ஜெனசிஸ் சாப்டர் 50 verse 20, அவன் சொல்றான், நீங்க எனக்கு துரோகம் செய்தீர்கள். எப்படி? அவனுடைய சகோதரர்களை பார்த்து சொல்றான், நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள், நீங்கள் எனக்கு பொல்லாங்கு செய்தி நினைத்தீங்க. நீங்க நினைச்சீங்க என்ன இந்த குழியில தூக்கி போட்டா நான் செத்துருவேன். அப்பாட்ட சொல்லலாம், அவனை சிங்கம் புலி கரடி பாரு, இல்ல என்னை விற்று போட்டால் அவர்கள் கொண்டு போய் என்னை அடிமையாக்கிடுவார்கள் சொல்லி நீங்க நினைத்தீங்க. ஆனா நீங்க நினைத்த அந்த பொல்லாங்கு எனக்கு பொல்லாங்கு அல்ல. அது எப்படி? தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். எப்படி? இந்த இழப்பை நீங்க நினைச்சீங்க, நான் தகப்பனுக்கு பிரியமானவன், வீட்டில் எல்லாரும் எனக்கு செல்லம் கொடுக்குறாங்க, இந்த வீட்டில் எனக்கு எல்லாமே அதிகமாக கிடைக்குது, குடும்பத்தில் அதிகமாக இருக்கிறது, என்னை நேசிக்கிறார்கள், எல்லாமே இருக்குதுன்னு நினைச்சு நீங்க என்னை வெறுத்தீங்க, என்னை ஒரு துஷ்டனாக எண்ணி என்னை வெளியே தள்ள பார்த்தீங்க. ஆனா தேவன் அந்த காரியத்தை என்ன செஞ்சிட்டார்? எனக்கு நன்மையாக முடிய பண்ணிட்டார். இப்ப இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? யார் அவனை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினார்களோ, யார் அவன் இந்த குடும்பத்துக்கே தேவையில்ல, யார் இவன் இந்த குடும்பத்துக்கு தகுதி இல்லாதவன், எங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் பறி போகிறதுன்னு சொல்லி தள்ளினார்களோ, அவனை கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தெரிந்து கொண்டார். இப்ப அந்த இடத்துல போய் அவருடைய சகோதரர்கள் நிற்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? ஓ, இது எங்களுக்கு தெரியாம போயிட்டது. நாங்கள் அன்றைக்கு அந்த குழியில இவனை தூக்கி போடாம இருந்திருந்தா, இவர்களுக்கு விற்காம இருந்திருந்தா, ஆசைப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசு 50 வெள்ளிக்காசுக்கு, இந்த 30 வெள்ளிக்காசுக்கு சாத்தான் அப்படித்தானே யோசிச்சிருப்பான். இந்த 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்காம இருந்திருந்தா அவர் சிலுவைக்கு போயிருக்கவே மாட்டார், கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் சாத்தான் என்ன செய்கிறான்? இப்ப கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறான். எப்படியாவது இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அழிக்கணும், தேவனுடைய வார்த்தையை அழிக்கணும், தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கிறதை இல்லாமல் ஆக்கணும், தேவனுடைய வார்த்தை இந்த பூமியில பேசப்படுகிறதே. சத்ருவான் இப்ப எங்கெங்கெல்லாம் கை வைக்கிறான்? ஆட்சியில கை வைக்கிறான், அதிகாரத்துல கை வைக்கிறான், ஜெபங்களில கை வைக்கிறான், பள்ளிக்கூடங்கள்ல கை வைக்கிறான், எல்லா இடத்துல கை வைக்கிறான். எப்படி? தேவன் என்கிற அந்த பெயரை உச்சரிக்க கூடாது, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பெயரை உச்சரிக்க கூடாது. அப்ப ஏன்னா அவனால ஒன்றும் செய்ய முடியுதில்லை. அவன் அன்றைக்கு அவன் நினைச்சிருப்பான், ஐயோ நான் இந்த 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்காம இருந்திருந்தான், இந்த வாலிபனை 30 வெள்ளிக்காசுக்கு அந்த வியாபாரிகள்கிட்ட விற்காம இருந்திருந்தா இன்றைக்கு அவன் பெரியவனாயிருக்க மாட்டான், அவனுக்கு பதிலாக நான் போயிருந்தா நான் பெரியவனாயிருப்பேன், அப்படியெல்லாம் அவர்கள் நினைச்சிருப்பாங்க. இன்றைக்கு நாங்க அவனை 30 வெள்ளிக்காசுக்கு தூக்கி வித்துட்டு இன்றைக்கு நாங்க அவனிடத்திலே போய் கையேந்தி நிற்கிறோம். இது எப்படி இருக்கும்? அவனை வேணாம்னு சொன்ன அவன் இப்ப எங்களுக்கு தயவு பண்றானே, அதை கையில வாங்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். இன்றைக்கு அநேகர் அப்படிதான். எங்களை யார் யாரெல்லாம் அப்படி துஷ்டமாய் நினைச்சாங்களோ அவர்களெல்லாம் எங்களிடத்துல கால் பண்ணி விசாரித்து தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு தெரியும், அவருடைய மனம் குமுறல் அவர்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அவனுடைய குழி, அவனை இந்த குழியில தள்ளினதான அந்த குழியானது அவனுக்கு முடிவல்ல, அது அரண்மனைக்கான ஆயத்தமாயிருந்தது. அவனை விற்று போட்டார்கள், அவனை விற்று போட்டது அவனுடைய முடிவாயிருக்கவில்லை, அது தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியான படியாயிருந்தது. மனுஷன் நினைப்பான் இந்த உலகத்து ரீதி அப்படியேண்டா, இதெல்லாம் இந்த கொஞ்ச காலம் தான், இதெல்லாம் கொஞ்ச காலம், முடிஞ்ச அளவு இந்த காலம் இருக்கும் பொழுதே சம்பாதிச்சிடணும், சரீரத்தில் பலன் இருக்கும் பொழுதே நாங்கள் ஓடி 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 உழைத்து எதை செய்தாலும், எங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தினால எதை செய்தாலும்
அது எல்லாமே மாயை. பிரசங்கி சொல்றான், இந்த சூரியனுக்கு கீழே நாங்கள் பார்க்கிறது எல்லாமே மாயை, ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஆனால் இல்லாமல் போற ஒரே ஒரு காரியம் அந்த நித்திய ஜீவன். மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணி கொண்டாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பேர் புகழ் எல்லாவற்றையும் சம்பாதித்தாலும் தன்னுடைய ஜீவன் பரலோகம் செல்லுவதை அவன் இழந்து போனால் அதனால் எந்த ஒரு லாபமும் இல்லை. சில நேரம் என்ன தெரியுமா, இந்த அழுத்தங்கள் எங்களுக்கு வருகிற இந்த பிரஷர், எங்களுக்கு வருகிற இந்த தாக்கங்கள், அது எங்களுக்கு ஒரு பலத்தை உண்டு பண்ணுகிறது. உதாரணமா இப்போ ஒரு டயமண்ட் எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த டயமண்ட் எப்படி வருது? டயமண்டாவே வருதா? இப்ப மாணிக்கல் தோன்றாங்க, அது மாணிக்கமா மாறுகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த கல் ஒரு காலமும் நினைச்சிருக்காது என்ன தோண்டி எடுப்பார்கள், என்ன தோண்டி எடுத்து அதை வெட்டி 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 செதுக்கி அது இருக்கிற எல்லா பழுதை நீக்கி எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸுக்குள்ள போக வேண்டியிருக்கு. அந்த ப்ராசஸுக்குள்ள போய் அது வெளியே வரும் பொழுது அது எப்படி வருகிறது? மிகவும் பெருமதியா வருது. சாதாரண கல் நிலத்துக்கு கீழே இருக்கும் வரைக்கும் யாருக்குமே பெருமதி இல்லை. ஆனா அந்த கல்லை அது தன்னுடைய வாழ்க்கைய என்ன சொல்லுகிறது, ஒரு மாற்றுகிறதுக்கு, அந்த அழுத்தத்துக்கு முகம் கொடுக்கிற பொழுது அந்த அழுத்தம் அது என்ன செய்கிறது? பிரகாசிக்க பண்ணுது. சாதாரண கல்லா இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சாதாரண உலகத்து மனுஷனா இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கிறிஸ்தவர்களா மாறுகிற பொழுதுதான் கல்லடி விடும். காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி விடும். எப்படி? காய்க்காத மரத்தை யாருமே கண்டு கொள்ள மாட்டாங்க. ஆசீர்வாதமா இல்லாத எந்த ஒரு வாழ்க்கையும் யாருமே கண்டு கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார், கர்த்தர் உயர்த்துகிறார், எங்கேயோ இருந்த ஒருத்தரை கர்த்தர் இங்கே கொண்டு வந்து இவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிற பொழுது கல்லடி விடும். ஆனால் அந்த கல்லடியையும் எங்களுடைய கால்கள் பரலோகத்தில் பதியும்படியாக கர்த்தர் மாற்றுகிறார். அந்த அழுத்தத்தினுடைய அந்த நிலை அதனுடைய பெருமதியை மாற்றுது. எங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான் வருகிற எல்லா, சில நேரங்களில் பெருமதி இல்லாமல் இருந்திருப்போம், எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல். ஆனால் கர்த்தர் அதனுடைய சூழ்நிலையை மாற்றுகிறதுக்கு எத்தனையோ ப்ராசஸுக்குள்ள போக வேண்டியிருக்கும். அடிகள் வாங்க வேண்டியிருக்கும், அவமானங்கள் பட வேண்டியிருக்கும், இந்த காரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும், தோல்விக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும், வெற்றியை போல இருக்கும் ஆனால் தோல்வியா இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மேலதிகமாக ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும், ஜேம்ஸ் chapter 1 verse 2 to 4. யாக்கோபு 2வது அதிகாரம் யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்றும் அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யாக்கோபு சொல்றான், உங்களுக்கு வருகிற இந்த சோதனை, இந்த பரீட்சையை நீங்க எப்படி எண்ணுங்களாம்? இது உபத்திரவம் என்று தெரிந்தாலுமே கூட இது எங்களுக்கு கஷ்டமாய் இருக்கிறது, தாங்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி நினைத்தாலுமே கூட அவன் சொல்லுகிறான், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கும் பொழுது, முடியாத, எழும்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறது? அவன் சொல்லுகிறான், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றினாலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சகலருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்ள கடவன். ஏன்? அவர்தான் கொடுக்கிறவர், உலகம் கொடுக்காது. உலகம் கொடுக்கிறது எப்படின்னா, இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு எடுத்துரும். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய
தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சில நேரம் எங்களுடைய விசுவாசத்தின் சோதனையாக தான் இருக்கும் எங்களுக்கு வருகிற உபத்திரவம். எங்களுடைய எப்படி இந்த பொண்ணை அக்கினியில போடும் பொழுது அது ஒரு காலம் நினைச்சிருக்காது, நான் தங்கம் தானே, எனக்கு பெருமதி இருக்கு. இல்லை, அந்த தங்கம் அந்த அக்கினியில நாங்கள் சுட வைக்கிற தண்ணியை விட அது சூடா இருக்கும், இன்னும் அதிகமான சூடா இருக்கும். அப்ப அந்த சூட்டுல போய் விழுகிற பொழுது அந்த தங்கம் ஒரு காலம் நினைச்சிருக்காது, இன்னும் ஏன் நான் ஆல்ரெடி தங்கம், எனக்கு பெருமதி இருக்குது, ஆனா ஏன் இன்னும் என்ன நெருப்புல போடுறாங்க, ஏன் என்ன இன்னும் என்ன அவர்கள் நெருப்புல போட்டவர்கள் என்ன செய்கிறார்கள், உருக்குறாங்க. எனக்கு இருக்கிறதான அந்த அழுக்கு எனக்கு இருக்கிற பெருமதியை குறைக்குது. அப்ப நான் இன்னும் அந்த உபத்திரவத்துக்குள்ள போக போக என்ன நடக்கிறது, என்னுடைய பெருமதி கூடிக்கொண்டே போகிறது. உபத்திரவம் பெருக பெருக ஆசீர்வாதம் பெருகிறது, உபத்திரவம் பெருக பெருக இந்த இடத்துல உயர்வு பெறுகிறது. எவ்வளவு தூரம் அக்கினியினாலே அது சுடப்பட்டு அதனுடைய காரியங்கள் அற்று போய் சோதனைக்குள்ள போய் வருகிற பொழுது அது சுத்த பொன்னாக மாறுகிறது. நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு அழுத்தங்களும் பிரச்சனைகளும் அது தேவன் எங்களை உருவாக்குறதுக்கு, எங்களை செயல்படுத்துகிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு கருவி. எங்களுக்கு வருகிற பிரச்சனை, சோதனைகள், கண்ணிகள் எதுவா இருந்தாலும் சரி, தோல்விகளா எதுவா இருந்தாலும் அது எல்லாமே எங்களை உருவாக்குறதுக்கு, எங்களை உயர்த்துகிறதுக்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவி. அது தோல்வி, அது உலகத்தின்படி தோல்வி. அந்த தோல்வியை அவருக்கு ஒரு கருவியாக அவர் யூஸ் பண்ணி, ஓகே, இந்த தோல்வி உன்னை இல்லாமல் போக பண்ணினது, அதே அந்த தோல்வியை வைத்து நான் உன்னை உயர்த்துகிறேன். இந்த தோல்வி உன்னை இல்லாமல் செய்ய பார்த்தது, அந்த தோல்வியை வைத்து நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன். சில நேரம் என்ன சொல்கிறது, இந்த எதிர்ப்பு எங்களுக்கு அடிபடுகிறது. இப்ப என்ன செய்கிறார்கள், ஒரு பிசியோக்கு போறோம், பிசியோக்கு போய் அங்க போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தசைகளை இருக்கிற தசைகளை அவர்கள் அழுத்துகிறார்கள். அழுத்தி எங்களை அப்படியே என்ன செய்கிறார்கள், மறுபடி இந்த வேதனை இன்னும் கூடுது. பிசியோக்கு போற யாருமே என்ன சொல்கிறது, போய் அப்படியே ஹாயா இருந்துட்டு வா, இல்ல அங்க போற நேரம் கையை பிடிச்சி இழுப்பாங்க, காலை பிடிச்சு திருப்புவாங்க, தசைகளை அமர்த்துவாங்க. சில நேரங்களில் எலும்புகள் நோவு இருக்கும். ஆனா அந்த இறுக்கம் என்ன செய்கிறது, எங்களுக்கு பிறகு ஒரு சுகத்தை கொண்டு வருகிறது. இப்ப இந்த உலகம் எங்களை இறுக்கி வைத்திருக்கிறது. இந்த உலகம் என்ன செய்து எங்களை அப்படியே நொறுக்குது. இந்த உலகம் என்ன செய்து எங்களை, எங்களுடைய தசைகளை இறுக்க பிடிக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்கிறார், அந்த இறுக்கத்தையும் நான் என்ன செய்கிறேன், மாற்றுவேன் எனக்கு ஏற்ற விதத்தில். அந்த எதிர்ப்பு பயிற்சி, இந்த எதிர்ப்பு பயிற்சியில தான் கர்த்தர் என்ன திரும்ப செய்கிறாரு, அந்த எதிர்ப்பின் பயிற்சியில எங்களை மீட்சிக்கு கொண்டு வருகிறார். எப்படி மீட்கிறார், எங்களை உயர்த்துகிறார், சுகமடைகிறோம். இந்த உலகத்தினுடைய எதிர்ப்பு பயிற்சியின் போது தேவன் அந்த எதிர்ப்பு பயிற்சியை மீட்பின் பயிற்சியாக மாற்றுகிறார். என்ன சொல்ற, ரோமர் 5வது அதிகாரம் 3வது 4வது வசனம். ரோமர் 5வது அதிகாரம் 3வது 4வது வசனம். Romans chapter 5 verse 3 to 4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அவர் எப்படி சொல்லுகிறார், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இது உபத்திரவமாக இருந்தாலுமே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். எங்களுக்கு இது நோவாக இருந்தாலுமே சரி, எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு வலியை கொண்டு வந்தாலும் சரி, எங்களுக்கு சகிக்க முடியாத வேதனையை கொண்டு வந்தாலும் சரி, நாங்கள் அதிலே சந்தோஷமா இதை ஏற்றுக்கொள்கிறோம். முடிவிலே அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, சுகத்தை கொண்டு வருகிறது. உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருகிறது. அந்த பொறுமை
பரீட்சை கொண்டு வரும். பரீட்சைனா எங்களை சோதித்து பார்க்குது. இந்த உபத்திரம் எப்படி இருக்குது, எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி எங்களுடைய விசுவாசத்துக்கான பயிற்சியா இருக்கிறது. அது என்ன திரும்ப செய்கிறது? அந்த பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது. இதுக்கு பிறகு எனக்கு ஒரு சுகம் வரும் என்று சொல்லி, இதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறும். இந்த பரீட்சை, இந்த எனக்கு வந்திருக்கிற இந்த பரீட்சையானது என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கான ஒரு அடித்தளமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது அந்த பரீட்சை எங்களுடைய விசுவாசத்தை சோதித்து எங்களை உயர்த்துகிறது. எது எங்களை எதிர்க்கிறதோ அங்கே எங்களுடைய உருவாக்கம் ஆரம்பிக்கிறது. எங்க எங்களுக்கு எதிர்ப்பு வருகிறதோ, எதிர்வினை வருகிறதோ, அங்க எங்களுக்கு உயர்வின் காலம் உருவாகிறது. இப்ப இப்படி வச்சுக்கொள்வோம், ஒரு வண்ணாத்தி பூச்சி, ஒரு வண்ணாத்தி பூச்சி இருக்கிறது. அந்த வண்ணாத்தி பூச்சி அது வெளியில நாங்க பார்க்கக்குள்ள அழகா இருக்குது, பறக்கும் பொழுது அழகா இருக்குது, பார்க்கவே வடிவா இருக்குது. ஒவ்வொரு வண்ணத்தி பூச்சியை நாங்கள் பார்க்கும் பொழுது இதுக்கு ஒவ்வொரு பேர் கொடுக்குறோம், ஒவ்வொரு பேர்களை கொடுத்து சொல்லுகிறோம், இது இந்த வண்ணத்தி பூச்சி, இது இந்த வண்ணத்தி பூச்சி. இப்ப அது அந்த நிலைக்கு வருகிறதுக்கு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். அது இலகுவாக அந்த அழகை கொண்டு வரல. அது பிறக்கும் பொழுதே அழகா வரல, வரும் பொழுதே அழகா வரல. அது அழகாக வருகிறதுக்கு முதல் அதனுடைய சரீரம் முழுவதுமாய் மக்கள் அருவருக்கத்தக்கதா இருக்கும். நாங்கள் அதை கையில தொடவே பயம், அதை சீண்டும், அதனுடைய அந்த மயிர்கள் பட்டயங்களுக்கு வேதனை அளிக்கும், அதை யாராலுமே தொட முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு வண்ணத்தை பூச்சி வரும்? அந்த கேட்டர்பில்லர் வந்து எங்களுடைய இந்த பக்கம் நடந்து போனாலே எங்களுக்கு காலெல்லாம் கூசும். ஆனா அதே அந்த கேட்டர்பில்லர் இப்போ ஒரு வண்ணாத்தி பூச்சா பறக்கும் பொழுது இப்ப அதை கையில பிடிக்கிறோம். எப்படி? அந்த வண்ணாத்தி பூச்சி ஆகிறதுக்கு அது எவ்வளவு பிரயாசப்பட வேண்டி இருக்கும். அது மக்களால் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு, இப்படியெல்லாம் இருந்து அது தப்பி அது அழகா வந்துட்டது. எங்களுடைய வாழ்க்கை அப்படிதான். இந்த உலகத்தில் அப்படி அடிப்பட்டு, மிதிப்பட்டு, உதைப்பட்டு நிக்கிற பொழுது கர்த்தர் பார்க்கிறார், இந்த உலகம் தான் எங்களை வெறுக்குது, நான் வெறுக்கல. அந்த வெறுப்பையும் நான் உனக்கு சந்தோஷமாய் மாற்றுகிறேன். ஒரு போராட்டத்துக்கு பின்பதாக தான் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். எனது உலகம் வந்து சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு ஒரு போராட்டம் வந்ததுன்னா அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எங்களுடைய போராட்டத்தின் அந்த பரீட்சையானது எங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. என்ன சொல்லுகிறது? 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுக்கு தெரிந்து கொண்டு தேவன் எங்களை அழைத்திருக்கிறாரோ, யார் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதிர்வாய் நடக்கிறது. எப்படி? நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது போல எங்களுக்கு தோல்வியாய் தெரிகிறது, எங்களுக்கு எதிர்ப்பாய் தெரிகிறது. அது அவருக்கு ஒரு கருவி மாத்திரம்தான். இந்த தோல்வியையும் தேவன் நன்மையாக மாற்றுவார். எங்களுக்கு தோல்வி, இந்த உலகத்தின்படி அது தோல்வி, இந்த உலக பிரகாரமாக விஞ்ஞானம் சொல்லுகிறது இது முடியாது, நடக்காது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நடக்காததை நடப்பிக்கிறவர் நான். அதான் சொல்றார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எங்களை உடைக்கிறதுக்கு நினைத்தார்கள், எங்களை உடைக்க நினைத்த காரியத்தை தேவன் கட்டி எழுப்புகிறதுக்கு பயன்படுத்தினார். எங்களை உடைக்கிறதுக்காக பயன்படுத்தினதை தேவன் கட்டி எழுப்புறதுக்காக பாவிக்கிறார். அவர் எல்லாம் இருக்கும் பொழுதும் நாங்கள்
எல்லாவற்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? எல்லாமே இருக்கிற பொழுது எங்களுக்கு அது தேவையில்லை. நோயாளிக்கு தான் இயேசு சொன்னார், நோயாளிக்கு தான் வைத்தியன் தேவை அன்றி சுகமாய் இருக்கிறவனுக்கு தேவையில்லை. அப்ப ஒரு பிரச்சனையில இருக்கிறவனுக்கு தான் கர்த்தருடைய மகிமை விளங்கும். பிரச்சனையே இல்லாம நான் எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு கர்த்தருடைய தயவே தேவையில்லை என்று சொல்கிறவனுக்கு அவருடைய தயவு வரப்போகிறது. மத்தேயு யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். John chapter 12 verse 24. John 12:24. சொல்லுகிறார், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே யாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். எப்படி? அந்த கோதுமை மணியானது ஏதோ ஒரு விதையை இந்த பூமியில போடுறோம், அந்த பூமியில இந்த போடுகிற அந்த விதை அந்த நிலத்தில் அப்படியே இருக்குமா இருந்தா எந்த ஒரு பலனுமே இல்லை. நாங்கள் வாழுகிற வாழ்க்கையில ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருப்போமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. ஏன் வாழுகிறோம் என்றது அர்த்தமே இல்லை. ஆனா நாங்கள் வாழுகிற வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருகிறதா இருந்தால், சோதனை வருகிறதா இருந்தால் அது தேவனுடைய உயர்வுக்கு காரணமா இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த விதை பூமியில விழுந்து சாகணும். எப்படி? அந்த விதை நிலத்தில இருந்து வெயில் படும், மழை வரும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு அது மறுபடி உள்ள இருந்து மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கு அந்த விதை. இப்ப அந்த புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து அந்த மண்ணில் இருந்து அந்த விதை உடைந்து ஒரு பயிர் உருவாகிறது போல எங்களுடைய வாழ்க்கையானது இந்த பூமியிலே உடைக்கப்பட்டு அதுல இருந்து வருகிற ஆசீர்வாதம். என்ன சொல்ற? கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்தாலே ஒழிய அது பலன் தராது. சாகாட்டி எப்படி இருக்கும்? அந்த விதை செத்தாலே ஒழிய பலன் தராது. அது சாகல் என்று சொன்னா அந்த விதை உள்ள ஒன்றுமே இல்லை. அதான் அர்த்தம். உள்ள ஒன்றுமே இல்லை. அந்த விதைக்குள்ள ஒன்றுமே இல்லாததுனாலதான் அந்த விதை இன்னும் முளைக்கல, சாகணும். அது சாகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு உள்ள ஒன்றுமே இல்லை, இவரிடத்துல ஒன்றுமே இல்லை, சாத்தான் கிட்டையும் வர மாட்டான். ஆனா உள்ள ஒரு காரியம் இருக்குதுன்னு சொன்னா, உள்ள இயேசு கிறிஸ்து வாழ்கிறார்னு சொல்லி தெரிந்தால் அங்கதான் விழுமாடி. அந்த நிலத்தில் அந்த விதை விழுந்து முளைக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நாங்கள் அடிப்படுகிற, மிதிப்படுகிற, மழை வருகிற, வெயில் அடிக்கிற ஒவ்வொரு நேரங்களிலும் அது எங்களை உயர்வை கொண்டு வந்து தருகிறது. அந்த விதை புதைக்கப்படுகிறது ஒரு முடிவை கொண்டு வருகிறதுக்கல்ல, அதனுடைய பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறதுக்கு. ஒரு விதை தான் போட்டோம், அந்த ஒரு விதை பல பாடுகள் பட்டு அது எழும்பி முளைத்திருக்கிறது. அந்த ஒரு விதை பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த ஒரு மரத்தினுடைய விதை அது விழுந்து மழை, வெயில், பறவைகள் எல்லாம் வந்து எத்தனை தரம் கொத்தி 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 அதை சாப்பிட பார்த்துருக்கும், எவ்வளவு உபத்திரவம். ஆனா அது இப்ப எழும்பி வந்து வளர்ந்துட்டுது. இப்ப அது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம், எத்தனை பேருக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்திருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு ஏன் என்று இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் ஏன் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் அதே வாய் இன்றைக்கு எப்படி சொல்லுகிறது? இவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், இவர்களையும் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். எங்களுக்கு பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதான் முதல்ல சொன்ன, ஆரம்பத்தில் சொன்ன, சாத்தான் நினைத்தான் அவரை சிலுவையில அடித்து அவரை மரித்து போக பண்ணினால் எல்லாம் முடிஞ்சது. அவனுடைய முட்டாள்தனம் அங்கதான் இருக்கிறது. எல்லாம் முடிஞ்சது.
இவர் தானே உங்களுக்கு தலைவர், இவர் தானே இயேசு கிறிஸ்து தானே எல்லாவற்றுக்கும் தலையா இருக்கிறார், இவரை சிலுவையில் அறைந்தால் எல்லாம் முடிஞ்சது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினுடைய அந்த சாத்தானுக்கு எது தோல்வியாக இருந்ததோ பரலோகம் அதை வெற்றியாக மாற்றியது. எது தோல்வியாய் இந்த உலகத்துக்கு தெரிந்ததோ பரலோகம் அதை வெற்றியாய் மாற்றினது. எப்படி வெற்றியாய் மாற்றினது? அந்த வெற்றி மறுபடி இந்த பூமியில உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை உண்டாக்கியது. அந்த உயிர்த்தெழுதலிலே வந்ததான அந்த நித்திய ஜீவன் எங்களை தேவனிடத்திலே நிரந்தரமாய் சேர்த்தது. சில நேரம் வெள்ளிக்கிழமை வேலை முடிஞ்சது, என்ன எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு தோல்வியை போல இருக்குது. அடுத்த வாரம் என்னென்று நாங்கள் கடக்க போகிறோம் என்ற ஒரு தோல்வியா இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், இன்னும் எங்களுடைய மனம் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறது. ஆனா இப்படியே இருக்கிற பொழுது திடீரென்று நாங்கள் கேட்ட வார்த்தையில எல்லா வார்த்தையும் எங்களுக்கு பேசுறது, ஒரு வார்த்தை எங்களுக்கு பேசுது, இனி இந்த வரப்போகிற இந்த வாரத்திலே கர்த்தர் உன்னை பெருக்கமாய் ஆசீர்வதிக்க போகிறார். சிலர் எல்லா வார்த்தையும் எங்களோட பேசாது. அந்த ஸ்பெசிபிக் ஒரு வார்த்தை எங்களுக்கு தொடும். அந்த வார்த்தை சொல்லும், இது இந்த வாரம் உன்னை உயர்த்துகிறதுக்காக கர்த்தர் செய்ய போகிற அந்த விதை. எங்களுடைய அந்த இழப்பின் அந்த பாதகத்தினுடைய அந்த எதிர்வினையை தேவன் என்ன செய்கிறார்? அதனுடைய அர்த்தத்தையே மாற்றுகிறார். அந்த எதிர்வினையின் அர்த்தத்தையே தேவன் மாற்றுகிறார். அதான் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். நாங்கள் ஒன்றை இழந்தோம், நாங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டோம், ஏதோ ஒரு காரியத்தினால் நாங்கள் தாக்கப்பட்டோம், பாதிக்கப்பட்டோம், உபத்திரவப்பட்டோம். ஆனால் அதையே எது தாமதமாய் இருந்ததோ தேவன் அதை மாற்றுகிறார். எது பாதகமாய் இருந்ததோ அதை சாதகமாக மாற்றுகிறார். இந்த வசனத்தை வாசிக்க மார்க் 8வது அதிகாரம் 36வது வசனம். மார்க் 8வது அதிகாரம் 36வது வசனம். சில நேரங்கள் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், சூழ்நிலைகளை நாங்கள் தவறாகவே புரிந்து கொள்கிறது. என்னன்னு சொன்னா, ஐயோ இதுக்கு பிறகு அவ்வளவுதான், இதுக்கு பிறகு என்ன, அந்த வருகிற காரியத்தை தவறாக புரிந்து கொள்கிறோம். தேவன் இதுல ஒரு காரியத்தை மாற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை நாங்கள் அப்படியே மறந்து கொடுக்கிறோம். இது என்ன செய்கிறது? வாசிப்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? இந்த உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால எந்த ஒரு லாபமும் இல்லை. ஆனால் மனுஷனுக்கு வருகிறது எல்லாமே நஷ்டமாகவும் தோல்வியாகவுமே தெரிந்தாலும் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று சகலமும் நன்மையாகவே மாறுகிறது. தோல்விதான் இருக்குது, அந்த தோல்வியை தேவன் நன்மையாக மாற்றுகிறார். இங்கே எல்லாமே இருக்கிறது, உலக பிரகாரமாய் அவனுக்கு எல்லாமே இருக்கிறது. ஆனா தன்னுடைய ஜீவனுக்கான உத்தரவாதம் அங்க இல்லை. ஆனா இங்க அவனுக்கு படுகிறது எல்லாமே உபத்திரவம், பாடுகள், வேதனை, கஷ்டமா இருக்கிறது. ஆனா அது எல்லாமே என்னமாய் மாறுகிறது? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் மாறுகிறது. எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல எல்லாமே இருந்தும் நித்திய ஜீவனுக்கான ஆசீர்வாதத்தை இழக்கிறதா இருந்தால் அதுல எந்த ஒரு லாபமும் இல்லை. ஆனா எங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையுமே இழந்து நித்திய ஜீவனுக்கு வழி திறக்கிறதா இருந்தால் அதுவே எங்களுக்கு ஆசீர்வாதமான காரியம். அதுவே எங்களுக்கு ஆசீர்வாதமான காரியம். அதான் இயேசு சொன்னார், இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் எங்களுக்கு எல்லா காரியத்தையும், பேர், புகழ் எல்லாவற்றையும் பவுல் சொல்கிறார், எனக்கு எது லாபமாய் இருந்ததோ, எனக்கு எது பெருமதியாய் இருந்ததோ, எனக்கு எது பெயரை சம்பாதித்து கொடுத்ததோ அதை இயேசுவுக்காக நஷ்டமாய் எண்ணுகிறேன். அந்த நஷ்டம், அந்த கஷ்டம் எனக்கு இங்கே ஆசீர்வாதமாய் மாறினது. இயேசு எனக்கு போதும், அவரே என்னுடைய வாழ்வின் நாயகராக இருக்கிறார். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாம்.
ஏன்னா இந்த உலகத்தில் நான் பெற்ற பேர் புகழ் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு பரலோகம் போயிருக்க முடியாது. ஆனா அவரிடத்துல வந்து பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நான் என்னுடைய மிஷனரி ஊழியத்தை ஆரம்பித்தேன், என்னுடைய ஊழியங்களை ஆரம்பித்தேன், அவருக்காக வாழும்படியான வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அந்த வாழ்க்கை எனக்கு பரலோகத்துக்கான வாசல் திறவுகோலை எனக்கு தந்தது. நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம் அவருடைய சமூகத்தில். நான் சொல்லுவோம், கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தோல்விகள், இழப்புகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இந்த உலகத்தின் பிரகாரமாய் அது எங்களுக்கு தோல்வியாய் தெரியலாம், இந்த உலகத்தின் பிரகாரமாய் அது எங்களுக்கு பாதகமாய் இருக்கலாம். ஆனால் அந்த பாதகமான காரியத்தை கல்வாரி சிலுவையிலே நீர் எனக்கு சாதகமாய் மாற்றி பரலோகத்தில் இடத்தை உண்டு பண்ணியிருக்கீங்கப்பா. எது எனக்கு பாதகமாய் இருந்ததோ, எது எனக்கு தோல்வியிலா இருந்ததோ, தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், பள்ளத்தாக்கு தெரிகிறது, நாங்கள் போகிற வழி பள்ளத்தாக்காய் இருக்கிறது, ஆனால் சொல்றான், வருகிற பொல்லாப்பை கண்டு நான் பயப்பட மாட்டேன். எனக்கு எதிராக வருகிற சிங்கம், புலி, கரடி எதுவா இருந்தாலும் சரி, பசியோ பட்டினியோ கொள்ளை நோய் எதுவா இருந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். ஏனென்று சொன்னால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறான், பசியோ பட்டினியோ வியாகுலமோ துன்பமோ நாசம் மோசமோ எதுவா இருந்தாலும் தேவனுடைய கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. கிறிஸ்து அவர் மேல் நான் வைத்திருக்கிற அந்த அன்பு, அவர் என் மேல் வைத்திருக்கிற அந்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஏனென்றால் நான் அவருக்காக நான் தீர்மானித்த வாழ்க்கையை அந்த ஓட்டத்திலே நான் ஓடுகிற பொழுது எனக்கு எதிராய் வருகிற எப்படிப்பட்ட மலை போல பிரச்சனையா இருந்தாலும் அவருக்கு முன்பதாக அந்த மலையை எப்படி அவர் என்ன பார்க்கிறார் தெரியுமா? இது ஒரு பெரிய கல்பாறைகளான மலை, ஆனாலும் அந்த மலையை கர்த்தர் பனி போல அப்படியே உருகி போக பண்ணுகிறார். இதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கான ஆதாரம். எங்களுடைய வாழ்க்கையானது எங்களை பற்றியதல்ல, அது கிறிஸ்துவை பற்றியது. எங்களுடைய வாழ்க்கையானது, எங்களுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம் எங்களுக்கான நாங்கள் போட்ட அடித்தளம் அல்ல, கிறிஸ்துவ எங்களுக்கான அடித்தளமாக இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் கடந்து போகிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு வழி செய்வார், எங்களுக்கு உதவி செய்வார். இயேசு சொன்னார், மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனத்துல, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தானே அவன் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னுடைய பின்னே வர கடவன். அவர் சொன்னார், தன்னைத்தானே வெறுத்து, இந்த பூமியில் இருக்கிற சகலவற்றையும் வெறுத்து, எது நஷ்டமாயிருக்கிறதோ, எது குப்பையாயிருக்கிறதோ அதை தேவன் மாற்றுவார். எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், தோல்விகள், அதான் சொல்றார், தன்னைத்தானே வெறுத்து அந்த சிலுவையை சுமக்கிறது. எப்படி? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும் பொழுது அந்த சிலுவை மாத்திரம் அவருக்கு பாரமாக இருக்கவில்லை, எங்களுடைய இந்த உலக மனுஷனுடைய எல்லா பாவமும் அந்த சிலுவைக்குள்ள அவருக்குள்ள போய் பாரமாக இருந்தது. அதுபோல தான் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு எது பாரமாய் வேதனை கஷ்டமாய் இருக்கிறதோ இதெல்லாம் ஒரு காரியத்தை அவர் சுமந்து கொண்டு அவரிடத்துல போகிற பொழுது அந்த சுமையை அவர் இறக்கி விட்டுட்டு அவர் என்ன செய்கிறார்? எங்களை கையை பிடிச்சு மேலே கூட்டிட்டு போவார். எல்லாருமே அவருடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தாவே, காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது எனக்கு நஷ்டம், குப்பையாக எண்ணுகிறேன். ஆனால் நீர் எனக்கு ஜீவனாயிருக்கிறீர். நீர் எனக்காக வைத்திருக்கிறதை என்னுடைய கண்கள் காணவில்லை, என்னுடைய காதுகள் கேட்கவில்லை. ஆனாலும் நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை எனக்கு தருகிறதில்லை. நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீங்க. கர்த்தாவே, தோல்விகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தர் நீங்கள் ஜெயத்தை கொடுக்கிறவர், வெற்றியை கொடுக்கிறவர். எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும்
எல்லா காரியங்களிலும் சோதனைகளிலும் கர்த்தாவே சந்தோஷமாய் அதை எதிர்கொண்டு போகவும் சந்தோஷத்தினாலே அதை நாங்கள் ஜெயமாய் மாற்ற எங்களுக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளும் உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த செய்தியானது என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெயத்தை கொண்டு வரும்படியான அடித்தளமாய் மாற்றுங்கப்பா கர்த்தாவே. உங்களுக்காக சார்ந்து நாங்கள் வாழுகிற பொழுது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மடிகிறது போல எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா உபத்திரவங்கள் பிரச்சனைகளிலும் அதை தாண்டி வந்து மற்றவர்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக.